ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, ரொம்ப நேரமாகவே உன்கிட்ட ஒரு நல்ல செய்தியை சொல்கிறதுக்காக தான் இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருந்தேன். மனசில் உனக்குள்ள நிறைய கேள்விகளும் குழப்பங்களும் வருத்தங்களும் இருப்பதால் மனசு வெம்பி போய் என்னடா இது வாழ்க்கைன்னு சலிச்சுக்கிட்டு நொந்துக்கிட்டு வாழ்வது எனக்கு தெரியும். நிறைய பயமும் நிறைய பிரச்சனைகளும் உன்னை துரத்துவதாலையும் கர்ம வினையின் காரணத்தாலையும் இந்த பிறப்பில் நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. ஆனால் கூடிய சீக்கிரம் இது அனைத்தையும் சரி செஞ்சு துன்பமே இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையை, இன்பமயமான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்க போகிறேன். இதுவரைக்கும் நீ உன் வாழ்க்கையில் என்னெல்லாம் அனுபவிச்சியோ அது எல்லாத்தையும் மறந்து நிம்மதியாக சந்தோஷமாக மன மகிழ்வோடு நீ வாழும்படி நான் செய்கிறேன் என் செல்லமே. உன் மனசில் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நீ ஒருபோதும் உன் உதட்டில் சிரிப்பை வைக்க மறந்ததில்லை. அதே போல எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த சாயப்பாவை வணங்கவும் நீ மறக்கவில்லை. அதனால தான் இப்போது உன் வலிகை போக்கும் மருந்தாக நானே உன் வீடு தேடி வந்துட்டேன். உன் மனசில் இருக்க காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டு உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை செய்ய போகிறேன். இனிமே உன் முகத்தில் சிரிப்பை நிரந்தரமாக இருக்க வைப்பேன் என் செல்லமே. இந்த நிமிஷம் வரைக்கும் உன் வாழ்க்கையில் இருந்த பண கஷ்டமும் உன்னுடைய மன கஷ்டமும் துன்பமும் எல்லாமே பறந்து போய்விடும். நானே இப்போ உன்னை தேடி வந்துட்டதால உனக்கான வாழ்க்கை கண்டிப்பாக உன் வசம் வந்து சேர்ந்துடும். உனக்காக உன் கூட உனக்கு துணையாக நான் இருக்கிறேன்னு நம்பிக்கையோடு இரு. என்னையே துணையாக கொண்டு என் மீது நம்பிக்கையோடு இருக்கும் உனக்கு நிச்சயமாக நான் நியாயம் கிடைக்க வைப்பேன். நீ இழந்து போன அனைத்தையும் மீண்டும் பெறுவதற்கு உனக்கு துணையாக உறுதியாக நான் இருப்பேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை எல்லாம் பார்த்து நீ ரொம்ப மனசுடைஞ்சு போயிருக்கிறது எனக்கு தெரியும். நீ என்னதான் ஒதுங்கி ஒதுங்கி அனுசரித்து பொறுத்து போனாலும் இந்த பிரச்சனைகள் உன்னை விடாமல் துரத்துறதையும் உன் மனசு முழுக்க கஷ்டத்தையும் கொடுக்கறதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ எப்போ கீழே விழுவ உடனே உனக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி இறக்கப்படுறது போல நீ கஷ்டப்படுறத கண்குளிர பார்த்து ரசிக்கலாம்னு ஒரு கூட்டமே காத்துக்கிட்டு இருக்கு. வெளியில் அவங்க வாய் வார்த்தைகள் வேணா உனக்கு ஆதரவு சொல்வது போல நடிக்குமே தவிர உள்ளுக்குள்ளே அவங்க மனசில் நிஜமாவே நீ கஷ்டப்படுறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய குரூர மனம் கொண்டவர்களாகத்தான் ஒரு சிலர் உன்னை சுற்றி இருக்காங்க. நீ என்னதான் யார் தொந்தரவுக்கும் போகாமல் நீ பாட்டுக்கு உன் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு இருந்தாலும் இப்படி எப்போவுமே உன்னை வாழ விடாமல் படாத பாடுபடுத்துகிறவங்க இருக்க தான் செய்வாங்க. ஆனால் நீ அவங்கள கண்டுக்காம கடந்து போக தயாராக என் செல்லமே. உன் மன அழுத்தத்தையும் வருத்தத்தையும் வேதனைகளையும் போக்கி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன். உனக்கு என்ன விஷயம் வேணும்னாலும் இந்த சாயப்பாக்கிட்ட கேட்டினா அதை நிச்சயம் அழகாக புது பரிமாணத்தோடு புத்துணர்ச்சியோடு உன் கைகளை நான் கொண்டு வந்து கொடுப்பேன். எத்தனை தடைகள் வந்தாலும் அதை தாண்டி செல்லக்கூடிய தைரியம் உனக்குள்ள எப்போதும் இருக்கட்டும். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது இனி நல்லது மட்டுமே நடக்கும். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் விலகி ஒளி நிரம்ப போகுது. உன் கனவுகள் அனைத்தும் நிஜமாக மாறப்போகுது. உன்னுடைய எல்லா முயற்சிகளுக்கும் நான் வெற்றியை கொடுக்க போகிறேன் என் செல்லவே. சில விஷயங்களில் சிரமம் பார்க்காம சோம்பல்தனம் படாமல் சில வேலைகளை நினச்ச உடனே செஞ்சு முடிச்சிரு. அப்புறமா பார்த்துக்கலாம், நாளைக்கு செய்யலாம் நீ நினைக்கும்போது வெற்றி உன் வாழ்க்கையில் தள்ளி போகுதுன்றத நீ புரிஞ்சுக்கணும் என் செல்லமே. உன்னுடைய விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நீ நினச்சது போல் உனக்கு முடிச்சு கொடுக்கறதுக்கு இந்த சாயப்பா தயாராயிட்டேன். கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நிகழும். நீ எதை நினச்சும் பயப்படாத. உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கணும் நான் முடிவெடுத்துட்டேன். உனக்கான நேரம் இப்போ வந்துருச்சு. இனிமே நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். அமைதியோடும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நீ காத்திருந்தாலே உனக்கான நல்லது நடந்துவிடும் என் செல்லமே. உன்னுடைய கவலை எதுவாக இருந்தாலும் அதை என்கிட்ட சொன்னீன்னா கொஞ்சம் உன் மனசுக்கு அமைதி கிடைக்கும். இப்போதே உன் கவலைகளையும் குழப்பங்களையும் போக்கி நான் உன்னை தெளிவுபடுத்த போகிறேன். உன் மனசை நீ மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளையும் உற்சாகமாக வாழத் தொடங்கு. ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் உன் எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் ஒரு முடிவு கட்டி உன்னை அழகாக சந்தோஷமாக நிம்மதியாக வாழ வச்சு காட்டுவேன் என் செல்லமே. இனி எல்லா நாட்களும்
உனக்கான நல்ல நாட்களாக இருக்க போது. உன் வாழ்க்கையில என்றென்றும் இனி ஏறுமுகம் மட்டும்தான் என் தங்கமே. நீ தப்பி தவறியும் யாரிடமும் கையேந்தி நிற்கக்கூடாத 2 விஷயம்னா, ஒன்று பாசம், இன்னொன்று பணம். உறவாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, இந்த 2 விஷயத்துக்காக மட்டும் நீ யாரிடமும் போய் கையேந்தி நிற்கக்கூடாது. எனக்கு கொஞ்சம் பணம் தேவை, கடன் தேவைன்னு கேட்டினா அங்கேயே உன்னை அவமானப்படுத்தி ஏளனமாக பார்ப்பாங்க. அதே போல் என் மேலே ஏன் அன்பாக இருக்க மாட்டீங்க, பாசமாக இருக்க மாட்டீங்கன்னு அன்பை போய் கெஞ்சி கேட்டாலும் கூட உன்னை ரொம்ப மட்டமாக இலக்காரமாக அவமானப்படுத்ததான் இந்த மனிதர்கள் நினைப்பாங்க. அதனால் இது 2மே தானாக உன்னை தேடி வரும்படி நீ நடந்துக்கோ. நீ யாரிடமும் எதையும் கேட்டு போகாமலேயே எல்லாம் தானாக உன்னை தேடி வர்ற அளவுக்கு இந்த உலகத்தில் நீ தன்மானத்தோடும் சுயமரியாதையோடும் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழணும் என் செல்லமே. 2 பேருக்கு இடையில சண்டை வரும்போது யாராவது ஒருத்தர் அமைதியாக இருப்பது தானே சரியான விஷயம். அதுலேயும் கூட நீ அமைதியாக இருக்கியா, நான் அமைதியாக இருக்கான்னு போட்டி போட்டால் அதில் ஒரு அர்த்தமும் இல்லை. கோபம் வரும்போது யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து அமைதியாக போயிட்டு அப்புறம் எல்லாம் சரியான பிறகு அதை பொறுமையாக பக்குவமாக எடுத்து சொல்ல பழகிக்குங்க. கோபத்தில் வார்த்தை விடும்போது இன்னொருத்தருடைய மனம் கண்டிப்பாக காயப்படும்னு தெரிஞ்ச பிறகும் அவசரப்பட்டு வார்த்தைகளை வாரி வீசி விட வேண்டாம். உன் வாழ்க்கையை இந்த சாயப்பாவை நம்பி ஒப்படைச்சிருக்க. கண்டிப்பாக நீ கஷ்டப்படும்படியோ கவலைப்படும்படியோ நான் எதையுமே செய்ய மாட்டேன். நீ ஆசைப்பட்டதை மட்டும்தான் உன் வாழ்க்கையில் உனக்காக நான் கொண்டு வந்து கொடுப்பேனேன்னு செல்லமே. எப்போவுமே உன் எண்ணம் போல்தான் உன் வாழ்க்கை இருக்குன்றதை நீ மறக்காத. நீ முடியும்னு நினச்சினா உன்னால் எல்லாமே முடியும், முடியாதுன்னு நினச்சினா எதுவுமே முடியாது என் செல்லமே. மொத்தத்தில் உன் எண்ணத்தை பொறுத்து தான் உன் வாழ்க்கை அமைதுன்றதை புரிஞ்சுக்கோ. முயன்று தோற்பது தோல்வி ஆகாது. அதுக்கு பதிலாக முயற்சி செஞ்சு தோற்று போயிட்டோம்னா அடுத்த முறை வெற்றி பெறுவோன்ற நம்பிக்கையோடு வேலை செய்யணும். வாழ்க்கையில் நான் தோற்று போயிட்டேன்னு நினச்சி நீ கவலைப்படாத. தோல்விங்கிறது ஒரே ஒரு முறை மட்டும் வருவதில்ல. வெற்றி வந்த பிறகும் தோல்வி வந்த பிறகும் மாறி மாறி வாழ்க்கையில் வெற்றியும் தோல்விகளும் வருவதற்கு பெயர்தானே வாழ்க்கை. ஒவ்வொரு முறையும் நீ வெற்றி பெறுவதற்கு உனக்கு துணையாக இந்த சாயப்பா நானே இருந்து உனக்கான நிரந்தர வெற்றியை உன் வாழ்க்கை முழுவதும் தரப்போகிறேன் என் செல்லமே. போட்டிங்கிறது திறமைக்கு விடப்படும் சவால். உன்னுடைய திறமையை வெளிக்காட்டி எல்லா விஷயங்களிலும் வாழ்க்கையில் நான் ஜெயிச்சே காட்டுவேன்னு எல்லா விஷயமும் போட்டி போட பழகு. ஒரு விஷயத்தில் போட்டி இருக்கலாம், ஆனால் பொறாமை இருக்கக்கூடாது. ஒருத்தர் நல்லா முன்னேறினாங்கன்னா அதற்கு சமமாக நீயும் வேறு விதத்தில் முயற்சி செஞ்சு அவங்கள விட முயன்று முன்னேற்றத்தை பிடிச்சனும் இடத்தை பிடிக்கணும். ஆனால் ஒருபோதும் பொறாமப்பட்டு அடுத்தவங்களை அழிக்கவோ கெடுக்கவோ நினைக்காதே. நீ செய்யக்கூடிய முயற்சி எல்லா விஷயங்களிலும் உனக்கு இன்பத்தை கொடுத்திராது. ஆனால் அதுக்காக முயற்சி செய்யாமல் இருந்தால் மட்டும் இன்பம் வந்துவிடாது என் செல்லமே. எந்த அளவுக்கு நீ முயற்சி செய்றியோ அதில் எந்த அளவுக்கு உனக்கு வெற்றி கிடைக்குதோ அதை பொறுத்து தான் உன் வாழ்க்கை இன்பமயமாக இருக்கும். அதனால் எப்போதும் எல்லா விஷயங்களிலும் உன்னால் முடிஞ்ச முயற்சியை நீ செஞ்சுக்கிட்டே